அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு வந்து எங்கள் மாமியாரோட திவசம். நானும் அப்பாவும் சேர்ந்து தான் சமைச்சிருக்கோம். மதியத்துக்கு சுட சுட சோறு, அப்பளம், பாயசம் கொஞ்சம் வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு பாயசம் வச்சுருக்கேன், பாசிப்பருப்பும் சேமியாவும் போட்டு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முள்ளங்கி, பீன்ஸு, கேரட்லாம் போட்டு சாம்பார். உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல். என்ன இது அப்பளம் பத்தலையா? பாத்திரம் கவரில் போட்டு வச்சிருக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசால் வடை. வந்துட்டேன் கேஸ் வந்துருக்குது. வந்துட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸும் பாசி பருப்பும் போட்டு பொரியல். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து மாமியாரோட நினைவு நாள், 4வது வருஷம் நினைவு நாள் இன்னைக்கு. அதுதான் வந்து மாமனார் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து நவம்பர் மாதம் தான். நவம்பர் வந்து 25ஆம் தேதி அவர் இறந்து போனார். ஒரே மாதத்தில் புருஷனும் பொண்டாட்டியும் இறந்து போயிருக்காங்க. எவ்வளோ பாசம் பாருங்கள். எங்கள் அம்மாவோட நினைவு நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் 3. இந்த வீடு கட்டுற டென்ஷனில் நான் அதையும் ஞாபகம் வச்சுக்கவே இல்லை. அப்பாவோடது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி எங்கள் அப்பாவோடது. அதுவுமே இது அலைச்சலில் மறந்துட்டோம். ஏதோ இது தெய்வாதீனமாக ஞாபகம் வந்துருச்சு. அதனால் காலையிலேயே அப்பாவை நானும் எழுந்து சமையல் பண்ணியாச்சு. சமையல் பண்ணிவிட்டு ஏன்னா அவரும் ஷிஃப்ட்டுக்கு ஹாஃப் டே லீவ் போட்டார். இப்போ ஹாஃப் டே போகிறாரு இதுக்காக. அதுதான் முடிஞ்சிருச்சு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டில் இதுதான் கடைசி. நம்ம இலை போட்டு எங்கே படைக்கிறதுக்கு எங்கே இடம் இருக்குது அது ஒன்றுமே நினச்சி அதுக்கப்புறம் வெறும் வடை பாயசம் மட்டும்தான் அங்கே வச்சோம். அப்புறம் காக்காய்க்கு எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வச்சுட்டு வந்தோம். அந்த மாதிரி போகிற வீட்டில் நிம்மதியாக எல்லா நாள் கிழமையும் பார்த்து சாமி கும்பிடணும். அதுதான் வந்து என்னோடய பெரிய ஆசையே. ஆனால் இந்த பூஜை ரூம் பார்த்திங்கன்னா இன்னும் அது எப்படி இருக்கும் அப்படின்றது அப்பா இன்னும் அதில் காட்டலை. இன்றைக்கி வந்துடும் சொல்லியிருக்காங்க. அந்த மேலே ஒட்டுறதுக்கு அந்த தேக்கு மரத்தில் தானே அந்த டிசைன் போட்டு தர சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்னப்பா? அதுக்கப்புறம் இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். வழக்கம் போல் நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா பை. பாய்.